இந்தியாவை கார்ப்பரேட் அதானியிடம் அடகு வைப்பது போல வக்பு சொத்துக்களையும் அதானிகளுக்கும் கார்ப்பரேட்காரர்களுக்கும் அம்பானிகளுக்கும் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையாக இருந்த வக்பு சட்டத்தை பார்க்கிறோம். எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் திருச்சியில் பேட்டி. எஸ்டிபிஐ கட்சியில் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சி விமான நிலையம் அருகிலுள்ள தனியார் ஹோட்டலின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் அப்துல் ஹமீத், அகமது நவவி, நிஜாம் முகைதீன், உமர் ஃபாரூக், அபுபக்கர் சித்திக், ரத்தினம் மற்றும் மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், பொது செயலாளர்கள், மண்டல நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஒன்றிய அரசு கடந்த 2 முறை சிறுபான்மை முஸ்லிம்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மதசார்பின்மைக்கு எதிராக சிவில் சட்டங்களை கொண்டு வந்தது. இப்போது மோடியின் 3வது அமைச்சர் அவையில் சிறுபான்மையினருக்கு எதிராக சட்டங்களை கொண்டு வருகிறது. குறிப்பாக வக்பு திருத்த சட்டம் சமூகத்தை சார்ந்த நிர்வாகித்து வந்த நிலையில் அடிப்படையிலிருந்து மாற்றி அரசாங்கத்தின் தலையீட்டு மூலமாக வக்பு நிலங்களை மறைமுகமாக கபலீகரம் செய்கிற நடவடிக்கைகளை வக்பு சட்ட திருத்த மசோதா மூலமாக முன்னெடுத்துள்ளது. வக்பு சட்டங்களை திருத்தக்கூடாது. இந்த திருத்தத்தை எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் முன்மொழிவதில்லை. இந்தியாவை கார்ப்பரேட் அதானியிடம் அடகு வைப்பது போல வக்பு சொத்துக்களையும் அதானிகளுக்கும் கார்ப்பரேட்காரர்களுக்கும் அம்பானிக்கும் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கையாக இருந்த வக்பு சட்டத்தை பார்க்கிறோம். வக்பு சட்டத்திற்கான திருத்தங்களை கைவிட வேண்டும். பரந்தூர் விமான நிலையம் இடத்தை கையகப்படுத்தும் உத்தரவை ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. பொதுமக்கள், விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் கையகப்படுத்தக்கூடாது என முதல்வர் கூறினார். ஆனால் தற்போது அந்த வார்த்தையை காற்றில் பறக்கவிட்டு இருக்கிறார்கள். மக்கள் அகதிகள் போல மாறி உள்ளனர். இவர்களை கண்டுகொள்ளாத அரசாக திமுக அரசு உள்ளது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை மாற்றி பகுதியில் செயல்படுத்த வேண்டும். விவசாயிகள் தங்களது நெல்களை அரசு கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று விற்று வருகின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகள் அதிகமாக லஞ்சம் கேட்கின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் பகுதியில் அதிகாரிகள் 50,000 கேட்டுள்ளனர். அந்த விவசாயி 30,000 ரூபாய் வழங்கியுள்ளார். அதற்கு தகுந்த போல நெல்லை அதிகாரிகள் கொள்முதல் செய்துள்ளனர். இதனை கண்ட விவசாயி தற்கொலைக்கு முயற்சி செய்துள்ளார். அரசு விவசாயிகளிடம் வாங்குகிற நெல்லை சேமிக்க எந்த திட்டமும் இல்லை. தமிழகம் முழுவதும் நவீன நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு அமைத்திட வேண்டும். லஞ்ச ஊழலை தடுப்பதற்கு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்துக் கொண்டு இந்தியாவில் சப்ரிவார் சக்திகளின் தாக்குதல் அதிகரித்து வருகிறது. மாட்டு இறைச்சிக்காக அடித்துக் கொள்கிற 14 சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. சிறுபான்மையினர் பாதுகாப்பிற்கான மசோதாவை மத்திய மாநில அரசு உடனடியாக கொண்டு வர வேண்டும். தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பிற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது. அதுபோல இந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் மிக மோசமாக சீர்கேடாக உள்ளது. பள்ளியில் ஒருவர் உரை நடத்த பின்பு அவர் கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக நடவடிக்கை எடுக்காதது ஏன்? பள்ளி கல்வித்துறை நிர்வாகம் அமைச்சர் பொறுப்பில் உள்ளதா என கேள்வி எழுந்துள்ளது. முதல்வர் பள்ளி கல்வித்துறை நடவடிக்கையில் தலையிட வேண்டும். நவம்பர் 16ஆம் தேதி சென்னையில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் கல்வி வேலை வாய்ப்புகளில் 7% வழங்கிட வேண்டும். தமிழக சிறையில் உள்ள இஸ்லாமிய ஆயுள் சிறைவாசிகள் 26 பேரை உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். கோரிக்கையை முன்வைத்து பேரணி நடத்த உள்ளோம். எனவே 2 கோரிக்கைகளையும் உடனடியாக தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். எடப்பாடி ஆட்சியில் படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டு 400க்கு அதிகமான கடைகள் மூடப்பட்டது. திமுக பொறுப்பேற்ற பிறகு அதிகமாக கடைகள் உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக டாஸ்மாகை மூட வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். மது ஒழிப்பு போராட்டம் திருமாவளவன் அறிவித்திருப்பது தமிழகத்திற்கு தேவையான ஒன்று. அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டத்தில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். நியாயமான விஷயம். மதுவிலக்கை தமிழக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும். எங்களுடைய கணக்கின்படி அதிகாரப்பூர்வமாக 2011 படி 5.82% தமிழகத்தில் சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் உள்ளனர்.
2006 ஒதுக்கீடு 3.5 உள் ஒதுக்கீடு வழங்கும் போது 5% இருந்தது. தற்போது 7% உயர்ந்துள்ளது. எல்லா மக்களுக்கும் அவர்கள் மக்கள் தொகை அடிப்படையில் சதவீத அடிப்படையில் இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். அது எல்லாம் சமுதாயங்களுக்கும் நன்மை வகிக்கும். தமிழகத்தில் சாதிவாரி பீகார் அரசை முன்மாதிரியாக கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த சதவீத மக்களுக்கான இட ஒதுக்கீடு வழங்க வேண்டும். பிஜேபி அரசு இட ஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற முடிவோடு அவர் செயல்படுகின்றனர். தமிழகத்தில் மொத்த நிர்வாகம் தோற்றுப்போய் உள்ளது. இதில் சட்டம் ஒழுங்கு முதலிடத்தில் வந்துள்ளது. கல்வி நிறுவனங்களிலிருந்து மதம் அப்பாற்பட்டிருக்க வேண்டும். அங்கு என்ன பாடம் கற்பிக்கப்பட வேண்டுமோ, என்ன ஒழுக்கம் கற்றுக்கொள்ளப்பட வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். மத நடவடிக்கை கல்வியில் இருந்து அப்பாற்பட்டு இருக்க வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் அது அப்புறப்படுத்த வேண்டும். தமிழக அரசு பத்திரிகை ஊழியர்களுக்கு உதவியான அறிக்கை வெளியிட்டிருந்தாலும் அதில் கடுமையான முறையில் விண்ணப்பங்கள் உள்ளது. அதை சிறிது தளர்த்தி வழங்க வேண்டும். பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் உதவிகள் பெறும் வகையில் எளிமையாக மாற்ற வேண்டும். சிறு குறு பத்திரிகையாளர்கள் உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாக கணக்கில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். மத்திய அரசு, ஒன்றிய அரசு இப்பொழுது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற மோடியினுடைய புதிய அமைச்சரவை கடந்த 2 முறை எவ்வாறு சிறுபான்மை முஸ்லீம்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை மதச்சார்பின்மைக்கு எதிராக சீண்டி சட்டங்களை கொண்டு வந்ததோ, அதுபோல இப்பொழுதும் மோடியினுடைய இந்த 3வது அமைச்சரவையும் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்களை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறது. குறிப்பாக வக்ஃபு திருத்த சட்டம் என்கிற பெயரில் வக்ஃபு நிலங்களை இதுவரை அந்த முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த மக்களே இதுவரை நிர்வகித்து வந்திருந்த நிலையில் அவற்றையெல்லாம் அடிப்படையிலிருந்தே மாற்றி அரசாங்கத்தினுடைய தலையீட்டின் மூலமாக வக்ஃபு நிலங்களை மறைமுகமாக கபலீகரம் செய்கிற நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு இந்த வக்ஃபு திருத்த மசோதா என்கிற மசோதாவின் மூலமாக முன்னெடுத்திருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு இந்த நடவடிக்கையை வன்மையாக கண்டிக்கிறது. வக்ஃபில் எந்த திருத்த சட்டமும் திருத்தமும் வேண்டாம் என்பதாக எங்களது மாநில செயற்குழு கருதுகிறது. இந்த திருத்தத்தை சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவர்களோ, சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய நிறுவனங்களோ இந்த திருத்தத்தை முன்மொழியவில்லை. எனவே இந்த திருத்தம் வேண்டுமென்றே இந்தியாவை இப்பொழுது கார்ப்பரேட் அதானிகளிடத்திலே அடகு வைப்பதைப் போல இப்பொழுது வக்ஃபு சொத்துக்களையும் அதானிகளுக்கும், கார்ப்பரேட்டுகளுக்கும், அம்பானிகளுக்கும் விற்பனை செய்கிற மோசமான நடவடிக்கையாக இந்த வக்ஃபு சட்டத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வக்ஃபு சட்டத்தை அதில் இப்பொழுது முன்மொழிந்திருக்கிற திருத்தங்களை உடனடியாக கைவிட்டிட வேண்டும். ஜனநாயக சக்திகள் பாராளுமன்றத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிராக, ஒன்றிய அரசினுடைய இந்த கொடுங்கோன் நடவடிக்கைக்கு எதிராக கடுமையான அழுத்தத்தை தந்திர வேண்டும் என்று இந்த மாநில செயற்குழு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறது. அதோடு இப்பொழுது சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கான உத்தரவினை ஒன்றிய அரசு இப்பொழுது அறிவித்திருக்கிறது. மாநில அரசும் ஒரு பக்கம் நாங்கள் விவசாயிகளை எல்லாம் பாதுகாப்போம், விவசாயிகளுடைய அந்த கோரிக்கை இல்லாமல், அவர்களது விருப்பம் இல்லாமல், ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் எந்த நிலத்திலும் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த மாட்டோம் என்று 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தமிழகத்துடைய முதல்வர் இப்பொழுது அந்த வார்த்தையை காற்றில் பறக்க விட்டிருக்கிறார். ஏகனாபுரம் அந்த கிராமத்தில் வாழுகிற மக்களெல்லாம் இப்பொழுது ஏதோ ஒரு அகதிகளைப் போல இப்பொழுது அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாக திமுகவினுடைய அரசு இருக்கிறது. இந்த நிலையில் தான் அதாவது அந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கான அந்த இடத்தை கையகப்படுத்துவதோடு சேர்த்து அங்கே சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டை ஆய்வு செய்வதற்கான அந்த திட்டத்திற்கும் இப்பொழுது ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பரந்தூர் பகுதியில் அந்த விமான நிலையம் அமைவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய கோரிக்கையை கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாமல், செவிமடுக்காமல் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த துணிவதை எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. அந்த விவசாயிகளுடைய அனுமதி இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் எங்களுக்கு வேண்டாம்
என்று அந்த மக்களோடு சேர்ந்து எஸ்டிபிஐ கட்சியும் குரல் எழுப்புகிறது. எனவே தமிழக அரசு பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்று இடத்திலே செயல்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசை, ஒன்றிய அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல் நெல் கொள்முதலில் விவசாயிகளை பொறுத்தவரை தாங்கள் விளைவிக்கிற அந்த நெற்களை அரசாங்கத்துடைய நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று அதனை விற்று வருகிறார்கள். இப்பொழுது அந்த விவசாயிகளுக்கு அந்த நெல் கொள்முதலை விற்கிற அந்த நிலையத்தில் கொண்டு விற்கிற தருணத்தில் அரசு அதிகாரிகள் அதிகமான லஞ்சத்தை அந்த விவசாயிகளிடத்தில் கேட்பதாக புகார்கள் எழுந்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் என்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒரு விவசாயி இடத்தில் உங்களது நெல்லை நாங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லி அதிகாரிகள் வற்புறுத்தி இருக்கிறார்கள். 30,000 ரூபாயை இவர் வழங்கியிருக்கிறார். அந்த 30,000 ரூபாய்க்கு ஏற்றவாறு கொஞ்சம் நெல்லை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. மீதி உள்ள நெல்லெல்லாம் அங்கே வெளியிலே காய்வதை கண்டு, மழையிலும் வெயிலிலும் அது காய்வதை கண்டு அந்த விவசாயி மனமுடைந்து போய் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார் என்கிற அவலம் தமிழகத்திலே நடந்திருக்கிறது. அரசாங்கத்தை பொறுத்தவரை வாங்குகிற அந்த நெல்லை முறையான முறையில் பாதுகாத்து வைப்பதற்கான பாதுகாப்பு கூடங்கள் இல்லை, நவீன முறையில் சேமிப்பு வைப்பதற்கான சேமிப்பு கிட்டங்கிகள் இல்லை. இதுபோல் பல குறைபாடுகளோடு விவசாயிகளிடமிருந்து இந்த நெல்லை கொள்முதல் செய்கிற காரணத்தினால் அந்த நெல் வீணாகிறது, அது அசுத்தமடைகிறது, சரியான முறையில் மக்களுக்கு அது சென்றடையவில்லை. எனவே இந்த காரணத்தை எல்லாம் கருத்தில் கொண்டு தமிழகம் முழுவதும் அதிகமான நெல் கொள்முதல் நிலையங்களை தமிழக அரசு அமைத்திட வேண்டும். அங்கே தலைவிரித்து ஆடுகிற அந்த லஞ்ச ஊழலை, லாவணியத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் விரைந்து எடுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 4வதாக, சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இப்பொழுது குறிவைத்து கொண்டு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே சங் பரிவார சக்தியுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது அதிகரித்து வருகிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், அடித்து கொள்ளுகிற, மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற நிகழ்வுகள் சமீபத்தில் கூட மகாராஷ்டிராவில் நடந்திருக்கிறது. இந்த மோடியினுடைய இந்த 3வது அமைச்சரவை புதிதாக பொறுப்பேற்ற அந்த காலத்திலிருந்து 14 சம்பவங்கள் மாட்டிறைச்சிக்காக அடித்து கொள்ளுகிற கிரிமினல் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை பாதுகாப்பதற்கான, சிறுபான்மை சமூகத்திற்காக பாதுகாப்பு மசோதாவை ஒன்றிய அரசும் மாநில அரசும் உடனடியாக கொண்டு வந்துட வேண்டும். எவ்வாறு தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இருக்கிறதோ, அதுபோல் சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தை இந்த கொடுங்கோன்மையிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டங்களை ஒன்றிய அரசும் மாநில அரசும் விரைந்து அதனை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையை பற்றி இப்பொழுது பேச வேண்டியே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசிலே தோற்று போயிருக்கிற துறையாக, மிகவும் சறுக்கல் வாய்ந்த துறையாக பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. ஏறத்தாழ 40,000 கோடி ரூபாய் பட்ஜெட்டிலிருந்து செலவழிக்கப்படுகிற, அதிக தொகை செலவழிக்கப்படுகிற பள்ளி கல்வித்துறை இருப்பதிலேயே மிக மோசமான நிர்வாக சீர்கேடோடு அது பயணித்து கொண்டிருக்கிறது என்பதற்கான உதாரணம்தான் பள்ளியில் அந்த ஒரு சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் மகாவிஷ்ணு என்பவர், அவருடைய உரை என்பது அது மிகப்பெரிய சர்ச்சையாகி இருக்கிறது. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்களது கேள்வி எல்லாம், அங்கே நடத்தப்பட்ட அந்த உரைக்கு பின்பு அவரை கைது செய்வதற்கு முன்பு அந்த நிகழ்ச்சியே நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கை என்ன என்பதை எடுத்திருக்க வேண்டிய பள்ளி கல்வித்துறை அதில் தோற்றிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை ஒரு லீவை அறிவிப்பாங்க, அப்புறம் ஒரு எதிர்ப்பு வந்த உடனே இல்லை லீவு கேன்சலு என்று சொல்லுவார்கள். அப்படி பள்ளி கல்வித்துறை எடுக்கிற எல்லா முடிவுகளிலும் தொடர்ந்து சறுக்கல்கள் ஏற்படுகிறது. பள்ளி கல்வித்துறையை நிர்வகிக்கிற இடத்தில் பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் இல்லை என்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. அவர் கையில் தான் இந்த துறை இருக்கிறதா என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது. எல்லாவற்றையும் மாற்றுகிற விதமாக தமிழகத்துடைய முதல்வர் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய நடவடிக்கையில் தலையிட வேண்டும். நடந்ததற்கு பின்பு நாங்கள் குற்றவாளிகளை தேடுகிறோம், சிறைபிடிக்கிறோம் என்பதை விட நடப்பதை முன்பாகவே தடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அந்த துறைக்கு அவசியமாக இருக்கிறது. திமுக அரசு நிர்வாக ரீதியில் அது தோற்று போயிருக்கிறது என்பதாக நாங்கள் பல இடத்துல சொல்லி வருகிறோம். அதற்கான உதாரணமாக இந்த நடவடிக்கையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே
இது போன்ற அசம்பாவித சம்பவங்களுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு விரைந்து செய்திட வேண்டும். வரவிருக்கிற நவம்பர் மாதம் 16ஆம் தேதி எஸ்டிபி கட்சி சென்னையிலே வைத்து முஸ்லீம்களுக்கான இடஒதுக்கீட்டை 7% உயர்த்தி வழங்கிட வேண்டும். இப்பொழுது சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிற சிறுபான்மை முஸ்லீம் சமூகத்தினுடைய முஸ்லீம் ஆயுள் சிறைவாசிகள் 26 பேர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து மாபெரும் பேரணியை நாங்கள் சென்னையில் நடத்தவிருக்கிறோம். இந்த 2 கோரிக்கைகளும் நீண்ட காலமாக தமிழக அரசின் முன்பாக வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டிலே வாழுகிற சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும்